கடலூரில் அதிமுக சின்னத்துடன் கூடிய செக் புக் மாதிரிகளை ஏற்றி வந்த வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் அந்த வழியாக வந்த வாகனத்தை மறித்து சோதனையிட்டனர். அப்போது அந்த வாகனத்தில் அதிமுக சின்னத்துடன் 10,000 ரூபாய், 2,000 ரூபாய் என மாதிரி செக் புக்குகள் கட்டுக்கட்டாக இருப்பது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து பறக்கும் படையினர் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்து வடலூர் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். இதுபோன்ற மாதிரி செக்குகளை விநியோகிப்பது விதிமீறல் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் அவை யாருக்காக கொண்டு செல்லப்பட்டது என்பது குறித்து பறக்கும் படையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் சிவகங்கையிலும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய அதிமுக சின்னத்துடன் 10,000 ரூபாய் செக் புக் மாதிரிகளை அச்சிட்ட அதிமுக பிரமுகரை திமுகவினர் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சிவகங்கை மதுரை சாலையில் உள்ள அச்சகத்தில் ஆயிரக்கணக்கான செக் புக் பிரிண்டுகள் இருந்ததை கைப்பற்றிய திமுக கூட்டணி கட்சியினர் அவற்றை அச்சடித்தது தொடர்பாக அதிமுக பிரமுகர் பாபு என்பவரை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மேலும் அதிமுகவினரின் செயலை கண்டித்து சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். அப்போது உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த காவல்துறையினர் அதிமுக பிரமுகர் பாபுவிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக திமுக நகர செயலாளர் துரை ஆனந்த், ஒன்றிய செயலாளர் ஜெயராமன் உள்ளிட்டோர் தேர்தல் ஆணையம் மற்றும் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளனர். கடலூரில் அதிமுக சின்னத்துடன் கூடிய செக் புக் மாதிரிகளை ஏற்றி வந்த வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் அந்த வழியாக வந்த வாகனத்தை மறித்து சோதனையிட்டனர். அப்போது அந்த வாகனத்தில் அதிமுக சின்னத்துடன் 10,000 ரூபாய், 2,000 ரூபாய் என மாதிரி செக் புக்குகள் கட்டுக்கட்டாக இருப்பது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து பறக்கும் படையினர் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்து வடலூர் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். இதுபோன்ற மாதிரி செக்குகளை விநியோகிப்பது விதிமீறல் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் அவை யாருக்காக கொண்டு செல்லப்பட்டது என்பது குறித்து பறக்கும் படையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் சிவகங்கையிலும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய அதிமுக சின்னத்துடன் 10,000 ரூபாய் செக் புக் மாதிரிகளை அச்சிட்ட அதிமுக பிரமுகரை திமுகவினர் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சிவகங்கை மதுரை சாலையில் உள்ள அச்சகத்தில் ஆயிரக்கணக்கான செக் புக் பிரிண்டுகள் இருந்ததை கைப்பற்றிய திமுக கூட்டணி கட்சியினர் அவற்றை அச்சடித்தது தொடர்பாக அதிமுக பிரமுகர் பாபு என்பவரை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மேலும் அதிமுகவினரின் செயலை கண்டித்து சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். அப்போது உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த காவல்துறையினர் அதிமுக பிரமுகர் பாபுவிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக திமுக நகர செயலாளர் துரை ஆனந்த், ஒன்றிய செயலாளர் ஜெயராமன் உள்ளிட்டோர் தேர்தல் ஆணையம் மற்றும் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளனர்.